Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. Nama motto, love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இது வந்து தேர்ட் மெத்தட். ஆல்ரெடி நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் ஃபார்முலா மெத்தடும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். ஸோ நான் ஃபார்முலா மெத்தடில் எடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு எந்த மெத்தடில் பண்ணாலும் சேமாக தான் வரும். மெத்தட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆன்சர் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதே கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் போடுறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு செக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இஃப் இட் இஸ் 1 we can go to the second step. If it is other than 1, divide that number throughout the equation. ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது 1ஆக இருந்தால் நேராக செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். 1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பராக இருந்ததுன்னா அந்த என்ன நம்பர் அங்கே இருக்கோ அதால் அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைட் பண்ணணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப். தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா செப்பரேட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்மை ஒரு சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். ஈக்குவல் டுக்கு அடுத்த சைடு கொண்டு போகணும். தேர்ட் ஸ்டெப் டிவைட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை 2. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் தட் ஆன்சர் ஷுட் பி ஸ்கொயர் அண்ட் வாண்ட்ஸ் டு ஆட் ஆன் போத் சைட்ஸ். அந்த நம்ம டிவைட் பண்ணி வரதை ஸ்கொயர் பண்ணுறோம், அந்த ஸ்கொயர் பண்ணதை ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோம். தென் ஃபிஃப்த் ஸ்டெப் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஏன் ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன பண்ணாலும் கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை மாற்றாமல் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோம் அதை. ஸோ 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் செக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இஃப் இட் இஸ் 1 we can go to second step. If it is other than 1, divide that number throughout the equation. Then second step separate the constant term. Third step divide coefficient of x by 2. Fourth step that answer should be square and wants to add on both sides. Fifth one taking square root on both sides. ஸோ இப்போ நம்ம சம் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1. ஸோ அதனால் நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு டேரெக்டாக மூவ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 63. செகண்ட் ஸ்டெப்பில் கான்ஸ்டண்ட்டாக தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. இங்கே 2 இருக்கிறதால 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 வருது. ஸோ அந்த 1ஐ ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 63 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 1 ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா அதே கொஸ்டின் நமக்கு வந்துடும். அதனால தான் ரெண்டு சைடுமே பண்ணுறோம். இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a squared plus 2ab plus b squared which is equal to a plus b the whole squared. இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பே பண்ணுறோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். அந்த ஸ்கொயராக கம்ப்ளீட் ஆகாமல் இருந்த நம்மளாம் ப்ரொசீஜர் இந்த 2ஆல் டிவைட் பண்ணி கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதில் a இது வந்து b. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டை a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டாக கொண்டு வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு 63 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ 63 ப்ளஸ் 1 64 வந்துடும். ஸோ இப்போ இதில் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். லாஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப். ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1/2. அதில் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 பார்த்தீங்கன்னா 8. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 8ன்னு எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூன்னு பார்த்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு வந்தால் -1. ஏன்னா 1 தான் நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். அதனால் ப்ளஸ் ஆர்க்கு 1 இந்த சைடு -1 ஆகும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். ப்ளஸ் 8 -1 ஒரு வேல்யூ, தென் -8 -1 ஒரு வேல்யூ. ப்ளஸ் 8 -1 நமக்கு 7 ஆகும். -8 -1 வந்து -9. ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 7, -9. ஃபஸ்ட் சம். தென் செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 0. இதை த்ரூ அவுட் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 1 கிடையாது, அதர் தென் 1. ஸோ அதர் தென் 1ஆக இருந்தால் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4x ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 3x by 4
minus 27/4 is equal to 0/4. So 4x squared by 4 4 cancel ஆச்சுனா x squared plus 3/4x minus 27/4 is equal to 0/4 0. அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம். x squared plus 3/4x is equal to 27/4 கான்ஸ்டண்ட்டை ஒரு சைட் கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3/4 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 3/4 into 1/2 ஸோ 3/8 ஆகும். அப்போ இந்த 3/8 ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 3/8 the whole square ப்ளஸ் 3/8 the whole square. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a squared ப்ளஸ் 2ab ப்ளஸ் b squared. ஸோ x squared ப்ளஸ் 3/4x ப்ளஸ் 3/8 the whole square x plus 3/8 the whole square. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த வருதான்னு செக் பண்ணிக்கலாம். x squared plus 2 into x into 3/8 plus 3/8 the whole square. இதில் 2 1s are 2 4s are. So 3x/4 வந்துருது. So x squared plus 1 into 3 3 3x/4 plus 3/8 the whole square. So நமக்கு இது ஆன்சர் அப்படியே கிடைக்குது. ஸோ அதனால் இந்த x squared plus 3/4x plus 3/8 the whole square x plus 3/8 the whole square எழுதுறோம். அடுத்தது 27/4 அப்படியே எழுதுறோம். ப்ளஸ் 3/8 the whole square 3 square 9 and 8 square 8 into 8 64. இப்போ 4க்கும் 64க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 4க்கும் 64க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 2 டேபிளில் 2 2s are 2 32s are. அகைன் 2 டேபிளில் 1s are 16. இங்கே 1 தான் இருக்குது, அதனால் நான் டேரெக்டாக 16 எடுத்திருக்கேன். 1,1. ஸோ எல்சிஎம் பார்த்தோன்னா 16 into 2 into 2. ஸோ 64 ஆன்சர். இப்போ இந்த 64 நம்ம எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணோன்னா 4 into 16 64, மேலேயும் 16 மல்டிப்ளை பண்ணோன்னா 432. அதே மாதிரி 64 1s are 9 1s are. ஸோ 9/64. ஸோ இப்போ நமக்கு 432 + 9 டிவைடட் பை 64. 432வையும் 9 ஆட் பண்ணால் 441/64. ஸோ x plus 3/8 the whole square is equal to 441/64. இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரிமூவ் ஆகிடும். x plus 3/8 is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 21. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 8. ஸோ 8 8s are 64. 21 into 21 is 441. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 21/8ன்னு எழுதுகிறோம். இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 3/8 இந்த சைட் கொண்டு வந்தால் மைனஸ் 3/8 ஆகும். ஸோ ப்ளஸ் 21/8 மைனஸ் 3/8 கமா அடுத்த வேல்யூ மைனஸ் 21/8 மைனஸ் 3/8. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் 21 மைனஸ் 3/8. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுறோம். ஸோ 21 மைனஸ் 3/8 18/8 மைனஸ் 21 மைனஸ் 3 மைனஸ் 24/8. ஸோ 18/8 கேன்சல் பண்ணோன்னா 9/4 அண்ட் minus 24/8 பண்ணோன்னா minus 3. ஸோ நமக்கு 9/4 minus 3 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ரெண்டு ரூட்ஸ் வரும். ஸோ இதே சம் தான் நம்ம ஃபார்முலா மெத்தடில் பார்த்தோம். மெத்தட்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஃபர் ஆயிருந்தது. ஆன்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் வந்தது. ஸோ நம்ம இந்த இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ். இது ஞாபகம் வச்சா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப ஈஸி. இது இம்பார்ட்டன்ட் ஃபார் 10th standard. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் செக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட். இஃப் இட் இஸ் 1 we can go to the step. செகண்ட் ஸ்டெப், then if it is other than 1 divide the number throughout the equation. அதுதான் நம்ம செகண்ட் சம்மில் பண்ணோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை செப்பரேட் த கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவல் டுக்கு அடுத்த சைடில் கொண்டு போகணும். தேர்ட் ஸ்டெப் டிவைட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். எந்த நம்பராக இருந்தாலுமே அதை 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். தென் அந்த ஆன்சர் ஷுட் பி ஸ்கொயர் அண்ட் வாண்ட்ஸ் டு ஆட் ஆன் போத் சைட். நமக்கு அந்த டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுறோம். தென் அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் மைனஸ் அக்கார்டிங் டு த சிம்பிள் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.